எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. செவ்வாய் பூமியின் பிளவுபட்ட பகுதியான செவ்வாய் சகோதர கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. சக உதிரம் ஜாதகரின் உடன் பிறப்புகளை குறிக்கும் கிரகம். அங்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதனின் அங்கங்களுக்கு காரணமாகிறார். அதாவது இரு புஜங்களும் செவ்வாயின் காரகமாகிறது. இரத்தக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இரத்தத்திற்கும் எலும்பு மஜைகளுக்கும் காரணமாகிறார். தைரிய வீரிய காரகமாகிய செவ்வாய் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதன் மூலம் உணர்ச்சிகளை உத்வேகப்படுத்தி தமது குணத்தை வெளிப்படுத்தும் போது உறவுகளில் பகையை உண்டாக்கி பிரிவினையை ஏற்படுத்துகிறார். தனித்திருக்கும் செவ்வாய் ஜாதகரை தமது குணக்கேடுகளால் தனிமைப்படுத்தி விடுகிறார். சுருக்கமாக சொன்னால் விவேகமற்ற வீரம் என்பது செவ்வாயின் காரகமாகிறது. மேலும் தொழில்துறையில் தமது விடாமுயற்சியால் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் செழிப்பையும் தரவல்லவர். மருத்துவம், இன்ஜினியரிங், காவல் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் செவ்வாய் காரணமாகிறார். இராணுவம், IAS, IPS போன்ற அனைத்து விதமான காவல் சம்பந்தப்பட்ட அனைத்து உயர் பதவிகளுக்கும் செவ்வாய் காரணமாகிறார். சமையல் துறைக்கும் செவ்வாய் தான் காரணமாகிறார். செவ்வாய் தனித்திருக்கும் செவ்வாய் தமது தசாபுத்தி காலங்களில் சுப பாவத்துவ அமைப்புகளை தந்துவிடுவார். செவ்வாய் தோஷம் எனும் பாவ அமைப்பும் தான் அமர்ந்திருக்கும் பாவத்திற்கு உண்டான உறவுகளை பாதிக்க செய்து பிரிவினையை உண்டாக்குவார் தமது தசாபுத்தி காலங்களில் மட்டுமே. செவ்வாய் தோஷம் ஜாதகரின் வயதுக்கு ஏற்றாற்போல்தான் தமது சுபத்துவ பாவத்துவ பலன்களை தருவார். ஜாதகரின் லக்னத்தில் இருக்கும் செவ்வாய் ஜாதகருக்கு குணக்கேடுகளை கொடுத்து தமது தாய், மனைவி அல்லது கணவன் உறவுகளோடு கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குகிறார். பாவத்துவ செவ்வாய், அதாவது தனித்திருக்கும் செவ்வாய், வலுவான செவ்வாய் என்றும் சொல்லலாம். 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் தமது கடுமையான சொற்களால் குடும்பத்தில் உள்ளவர்களை மற்றும் குழந்தைகளை மற்றும் தகப்பன் உறவுகள் மூலம் பகையை உண்டாக்குகிறார். 4ஆம் இட செவ்வாய் கணவன் அல்லது மனைவி உறவுகளோடு மற்றும் மூத்த சகோதரர்கள், மாமியார் மற்றும் தொழில் ரீதியான பாதிப்பை உருவாக்குகிறார் தமது பாவத்துவ அமைப்பால். 7ஆம் இட செவ்வாய் குடும்பம், இளைய சகோதரர்கள், மாமனார் உறவுகளோடு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். 8ஆம் இட செவ்வாய் மாங்கல்ய தோஷம் உண்டாக்கி மற்றும் மூத்த சகோதரர் உறவுகளோடு பாதிப்பை ஏற்படுத்துகிறார் மற்றும் தாய் உறவுகளோடும் பாதிப்பை தருகிறார். 8ஆம் இட செவ்வாய். 12ஆம் இட செவ்வாய் கணவன் அல்லது மனைவி உறவுகளோடும் தாம் வேலை செய்யும் இடத்திலும் உஷ்ண நோய்களையும் கொடுத்து பாதிப்பை உண்டாக்குகிறார். இளைய சகோதரர்களும் 12ஆம் இடம் செவ்வாயால் பாதிக்கப்படுகிறார்கள். இவையாவும் தனித்திருக்கும் செவ்வாய் மற்றும் அசுப கிரகங்களின் சேர்க்கை இதன் மூலமே உண்டாகிறது. சுப கிரகங்களின் பார்வை மற்றும் சேர்க்கையால் இவையாவும் பாதிப்பை குறைத்து நற்பலன்களை தந்துவிட்டு செல்கிறார் செவ்வாய் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.